வணக்கம். இப்போ நம்ம ஆப்பம் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆப்பத்துக்கு நான் கொஞ்சம் ஒரு 2 கப்பு அரிசி ஊற வச்சுருக்கிறேன். தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் ஊறிடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி குண்டு அரிசியாக எடுத்துக்கோங்க. நான் இது ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒயிட்டான அரிசி நல்லா இருக்குது. இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். இது எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பழைய சாதத்தில் கொஞ்சம் ஒரு பிடி அளவுக்கு பழைய சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தோசை மாவு, பழைய தோசை மாவில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தோசை மாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம சீக்கிரப்போ கொஞ்சம் புளிக்கிறதுக்கு சீக்கிரமாக புளிக்கும். நான் இப்போ காலையில் போட்டுட்டு ஈவினிங் ஆப்பம் சுடலான் இருக்கேன். அப்போ அதுக்கு நமக்கு சீக்கிரமாக புளிச்சு கிடைக்கும். அதே மாதிரி இதில் சோடாப்பு நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சுவையாகவும் இருக்கும். பாரம்பரியமாக நம்ம செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது மாதிரி வீடுகளும் செய்வோம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் தான் இதை செய்ய போகிறேன். இந்த அரிசியை நான் தண்ணியிலேருந்து எடுத்து ஜாரில் போட போகிறேன். இப்போ பாதி அளவு இதில் எடுத்து போட்டுக்கிட்டேன். இதை அரைச்சிடலாம். கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு 2 செட்டாக போடலான்னு வச்சுருக்கேன். இந்த பாதி அளவு வச்சுருக்கேன். ஏன்னா ஒரே ஜாரில் ஒரே நேரமாக போட முடியாது. கொஞ்சம் 2 கப் அரிசினால ஒரு 2 தடவை நான் போடுறேன். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ 2 கப் அரிசியை நான் இதில் அரைச்சிருக்கேன். தண்ணி ரொம்ப சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். நல்லாவும் அரைக்கலை, கொஞ்சம் திரு தான் இருக்குது. இதோட அந்த சாதத்தை நான் இதில் போட போகிறேன். சாதம் இதோட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி நிறைய ஊற்றி நீங்கள் அரைக்கக்கூடாது. தண்ணி நிறைய ஊற்றி அரைச்சா ரொம்ப தண்ணியாக போயிடும். இதில் தேங்காய் தண்ணி நான் சேர்க்கணும். அதோட தேங்காய் அரைச்சி சேர்ப்போம். அதெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் அதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வரும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அரிசி அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி வச்சு இது மாதிரி கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. இனி நான் இந்த சாதத்தை போட்டு அரைச்சி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரேன். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இது 2 கப்புன்னா 400 கிராம் அரிசி. இதில் இதோடு சேர்த்து இனி தேங்காய் அரைக்க போகிறேன். தேங்காய் அரைக்க போடும்போது இந்த ஜாரில் ஃபுல்லாக போட முடியாது. அதனால் இதில் பாதி மாவை நான் எடுத்துகிட்டு தேங்காய் அரைக்க போகிறேன். கிரைண்டரில் போடுறதா இருந்தால் ஒன்றோட போட்டு பண்ணலாம். நான் இப்போ மிக்சியில் செய்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இதோட தேங்காவை நல்லா சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கிறேன். நல்லா அரைக்கணும். இதோட அந்த தோசை மாவுலேயே 1 கரண்டி நான் சேர்த்துக்கிறேன். இதோட இனி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது தேங்காயும் கொஞ்சம் மாவும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அரைச்ச மாவெல்லாம் இதில் நான் சேர்த்தாச்சு. இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஜார் கழுவி நான் இதில் சேர்த்துருக்கிறேன். ஜாரை கழுவினப்போ அந்த தண்ணி இதோடு சேர்த்துட்டேன். இனி ஒரு 1/2 கப்பு தண்ணி, தேங்காய் தண்ணி இருக்குது, அதை இதோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப திக்காக இருந்தனாலும் நல்லா இருக்காது. ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் வைக்கக்கூடாது. இந்த அளவில் வச்சுக்கலாம். இது புளித்த பிறகு கொஞ்சம் மேலே ஏறி வரும், பொங்கி வரும். அதனால் நான் இந்த ஒரு அரை அளவு தான் வச்சுருக்கிறேன். நம்ம ஈவினிங் பார்க்கலாம். ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு போட வேண்டியிருக்கு. போட்டு வச்சுட்டு அப்புறம் நைட்டில் ஆப்பம் சுடுறதுக்கு நான் இதை எடுப்பேன். நான் அப்போ மறுபடியும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை இப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 மணி நேரமாவது இது இருந்தால் தான் நல்லா புளிச்சு நல்லா வரும். சீக்கிரமாக எடுக்க முடியாது. நான் இதில் தேங்காய் தண்ணி சேர்த்துருக்கிறேன். அப்புறம் பழைய சாதம் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். பழைய மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். அதனால் இது கொஞ்சம் இப்போது வெயில் நேரம் இல்லைல்ல, பனி நேரமாக இருக்கனால சீக்கிரமாக புளிக்காது. அதனால் நான் இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். சீக்கிரமாக புளிக்கிறதுக்காக வேண்டி தான் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம். இன்னொன்று சோடாப்பு நம்ம சேர்க்க மாட்டோம். நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக வரணும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்படி மறுபடியும் நமக்கு ஈவினிங் எடுக்கலாம். அப்போ நான் காமிக்கிறேன். நம்ம இப்போ ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சு 8 மணி நேரம் ஆகிருக்கு. இப்போ பார்க்கலாம். பொங்கி மேலே வந்திருக்கு பாருங்கள். ஒரு பாதி அளவு தானே வச்சோம், முக்கால் அளவு வந்திருக்கு. இனி இது இப்போ கரைச்சி சுடுறதுக்கு ரெடி பண்ணலாம். நல்ல பபுள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நான் இதுக்கு இடையில் உப்பு போட்டுட்டேன். இதுக்கு உங்களை காமிக்கலை, இடையில் போட்டுட்டேன்.
இனி நம்ம இதை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஆப்ப சட்டி ஒன்று வச்சுருக்கிறேன். இதில் இப்போ ஆப்பத்தை மாவை ஊற்றிடலாம். இது அப்படியே மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அப்பத்தை எடுத்துடலாம். நடுவில் கொஞ்சம் சாஃப்டாக தான் வந்திருக்கு. சைடில் எல்லாம் கொஞ்சம் பொறுவராக இருக்கும். இன்னொன்று சுட்டுடலாம். சுற்றிலும் எண்ணெய் தடவிடலாம். இங்கே மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா அப்பமும் சுட்டுக்கலாம். நான் இதில் தோசைக்கல்லில் வச்சு ஒரு ஆப்பம் சுட்டு காட்டுறேன். தோசைக்கல்லில் வச்சு ஒரு ஆப்பம் செய்யலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இதுவும் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. இந்த மாதிரியும் செய்யலாம். இது கொஞ்சம் குழிவாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மாவு நடுவில் கொஞ்சம் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதுவும் இப்போ இது மாதிரி நடுவில் பஞ்சு போல் இருக்கும். சைடில் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் இதுக்கு தான் கடலைக்கறி இதை செஞ்சுருக்கிறேன். வெள்ளை கடலை எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சாப்பிட சிக்கன் குழம்பு வச்சும் சாப்பிட்லாம். இந்த குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.